ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பாசிப்பயிறு ரெசிபி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பாசிப்பயிரில் ஒரு ஆப்பத்துக்கு ஒரு சால்னா மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து ஒரு குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 5 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து மசாலாவுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். ஸோ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஸ்பைசஸ், அப்புறம் வந்து வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன், தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கிராம்பு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கிராம்பு மட்டும் அரைக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு, ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வேர்க்கடலை இதெல்லாமே வறுத்துக்கிறேன் வெறும் சட்டியில். ஸோ அதெல்லாம் வறுத்து தேங்காயோடு சேர்த்துக்கலாம், அரைக்க வச்சுருக்க தேங்காயோட. கிராம்பு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கிராம்பு அரைக்கும் போது எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தக்காளியை வந்து நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அதையும் அந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டில் வந்து பச்சை வாசம் போகணும், அதனால தான். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு தக்காளி மட்டும் எடுத்து நான் வந்து வதக்கிக்கிறேன். ஒரு டேஸ்ட்டு வந்து கூட்டி கொடுக்கும், அதுக்காகத்தான். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இதை வதக்கிட்டு அதையும் வந்து நம்ம தேங்காயோடு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பயிறு வெந்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரகம், கண்டிப்பாக இதில் நீங்கள் கிராம்பு போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து எதுவும் இதாக இருக்காது சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். சின்ன வெங்காயமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மட்டன் மசாலா தான் இதுக்கு வந்து நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து குருமா மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் மசாலா போட்டுட்டு நான் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ பாசிப்பயிரையும் சேர்த்து இதில் தட்டிடலாம், வேக வச்ச பாசிப்பயிரை. அப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து கூட குறைய இருந்துச்சுன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்க விட்டுறலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ நீங்கள் இதை வந்து கிரேவி டைப்லேயும் எடுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக சால்னாவாகவும் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி மல்லி இலை, புதினா கொஞ்சம் 2 ஆட் பண்ணிக்கிறேன் வாசத்துக்காக. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆப்பத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.